ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? நாங்க ஏர்வாடில இருந்து வரீங்க. மொத்தம் எத்தனை கடை வாங்கிருக்கீங்கண்ணே? நாங்க 4 கடை வாங்கிருக்கோம். 4 கடை வாங்கிருக்கீங்க. ஒரு கடை தான் நிக்கு இப்ப கையில. ஆமா 3 போயிடுச்சு. சரிங்கண்ணா. ஓகே. இந்த கடை எத்தனை பல்லுங்கண்ணே? இது 4 பல்லு. 4 பல்லு. சரி, நல்ல எட்டயபுரம் குட்டி அப்படிதானே? ஆமா எட்டயபுரம் பொட்டு குட்டி. காலமே எத்தனை மணிக்கு நீங்க வந்தீங்கண்ணே? நாங்க ஒரு 8:15 வந்தோம். 8:15 வந்தீங்க. வந்த உடனே இந்த கடை வந்த உடனே இந்த கடை பிடிச்சிட்டோம். இந்த கடை எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்க காரணம்? இந்த பொட்டுக்குட்டி தான். பொட்டுக்குட்டி அந்த தோரணை தான். தோரணை கொஞ்சம் கறி நல்ல டேஸ்டா இருக்கும். கறியும் நல்ல டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன விலை சொன்னாங்கண்ணே? 38 ரூபா சொன்னாங்க. 38 ரூபா சொன்னாங்க. எவ்வளவுன்னு முடிச்சு கடைசியில? 27,500. நீங்க பார்த்தோன்னே எவ்வளவு மதிச்சு? நம்ம ஒரு 30 ரூபா வரைக்கும் பிளான் பண்ணலாம்னு பார்த்தோம். சரி இருந்தாலும் இழுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 27 கேட்டோம். அப்புறம் ஒரு 500 ரூபா வச்சு 27 முடிஞ்சிட்டு 27 இந்த கடை காணுமா? கண்டிப்பா வரும். கண்டிப்பா வரும். கடை வரத்துல எப்படின்னு இருக்கு? நிறைய வந்து ஏகப்பட்ட கடை வந்து நிறைய கடை ஃபுல்லா எட்டயபுரம் குட்டி நிறைய வந்திருக்கா? மயிலம்பட்டி நிறைய வந்திருக்கா? எட்டயபுரம் கலந்தா வந்திருக்கு. சரி, ஓகேண்ணா. ஜம்முன்னு எட்டயபுரம் பொட்டு அப்படிதானே இது? ஆமாண்ணே. எட்டயபுரம் பொட்டு. பல்லு எப்படி மக்கா? பல்லு 2 வருஷம் கடை. 2 வருஷ கடை அப்படிதானே? ஜம்முன்னு சூப்பர் கடை வாங்கியாச்சு. காலைல எத்தனை மணிக்கு வந்தீங்க தம்பி? காலைல 7 மணிக்கு வந்தீங்க. 7 மணி தான் வந்தீங்க. எத்தனை கடை பாத்துருப்பீங்க தம்பி? ஒரு 10-15 கடை பாத்துருக்கோம். இந்த கடை எதனால உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? இந்த கடை கொம்பு அம்சம் நல்லா இருக்குண்ணே. கொம்பு அம்சம் நல்லா இருக்கு, அதனால வாங்கியாச்சுனா. என்ன எவ்வளவு சொன்னாங்க தம்பி? 25 சொன்னாங்க. 23 முடிச்சிருக்கு. 23 முடிச்சாச்சுனா? ஆமா. பரவாயில்ல, வேலை நல்லா குறைச்சு முடிச்சாச்சு. நல்லா குறைச்சு முடிச்சாச்சு அப்படிதானே? என்ன கணக்கு பண்ணி வந்தீங்க? பெரிய கடை வாங்க நினைச்சிருந்தா சின்ன கடை வாங்க நினைச்சு வந்தீங்களா? பெரிய கடை வாங்கணும்னு தான் நினைச்சு வந்தோம். கடை பார்த்தோன்னு பிடிச்சு போச்சு, வாங்கியாச்சு. எத்தனை கடை வாங்கிருக்கீங்க மொத்தம்? 3 கடை வாங்கணும். 2 கொண்டு போயாச்சு, ஒண்ணு நிக்கு. ஆமாண்ணே. எப்போதும் நம்ம இப்படி எட்டயபுரம் குட்டி தான் செய்வீங்களோ? ஆமாண்ணே. எதனால எட்டயபுரம் விரும்புறீங்க? காரணம் பிரதர்? அது கலரு அம்சம் எல்லாமே கரெக்டா. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? பத்தமடையில இருந்து வரீங்க. மொத்தம் எத்தனை குட்டி வாங்கிருக்கீங்க? ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க அப்படித்தானே? ஜம்மு எத்தனை பல்லு குட்டினா இது? 2 பல்லு குட்டி. 2 பல்லு குட்டி தான். ஜம்மு நறுக்குன்னு ஒரு சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க. கேள்வி சொல்லுங்க. நறுக்குன்னு ஒரு சூப்பர் குட்டி வாங்கிட்டு போறீங்க. என்ன விலை சொன்னாங்க? என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? அவங்க 22 ரூபா சொன்னாங்க. சரி, நாங்க வந்து 17 ரூபான்னு முடிச்சிருக்கேன். விலை எப்படி கூடுதலுங்களா கம்மிங்களா? சரி, விலை போதும். இன்னைக்கு உள்ள நம்ம குர்பானி கொடுக்கறதுக்காண்டி கொடுக்கோம். அதனால பிரச்சனை இல்லைண்ணா. எப்போது இப்படி கிட்ட வாங்கலாம் இல்ல பெரிய கிட்ட வாங்கிங்களா? இல்ல, இதோட கொஞ்சம் பெருசு வாங்குவோம். இந்த தடவை ஆளு கம்மி வீட்டுல, அதனால இதே போதும் சொல்லி வாங்கி. சரி, சந்தை நிலவரமா எப்படி இருக்கு இந்த வாரம்? சந்தை நிலவரம் பரவாயில்ல. பெரிய குட்டி விட்டு கொடுக்காங்க. சின்ன குட்டி தான் கொஞ்சம், பெரிய குட்டி கொஞ்சம் பெரிய குட்டி விட்டு கொடுக்காங்க. வளர்ப்பு குட்டி வேணும்னு சொல்லிட்டு தான் இதை பார்த்து. வளர்ப்பு குட்டி அது? இது கை வளர்ப்பு குட்டி. சரி, ஓகேண்ணா. 30,000 கொடுத்துருக்காங்களா? நல்ல வளர்ப்பு உள்ள கிட்டா. இந்த வாரம் சந்தை பாத்தீங்கன்னா விலை ரொம்ப 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 கம்மியான விலை தான். 40,000 கொடுத்துருக்காங்க. இது 50,000 சொல்லிட்டு இருக்காங்க. 40,000 வந்தாலும் கொடுத்துரும் சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர் எட்டயபுரம் குட்டி. எத்தனை பல்லு கிட்டானே? 4 பல்லு. 4 பல்லு கிட்டா. நல்ல வளர்ப்புல இருக்கா. ஜம்முன்னு விலையில எப்படின்னு சொல்லுவீங்க? விலையா 50 ரூபா. 50 ரூபா சொல்லி எவ்வளவு ஃபைனல் விடுவீங்க? 45 ரூபா கொடுத்துருவோம். 45. எந்த ஒரு ஆடு? மதுரை. மொத்தம் எத்தனை குட்டி வச்சிருக்கீங்க? நான் ஒரு 10 குட்டி கொண்டு. 10 குட்டி. எத்தனை குட்டி கொடுத்துருக்கீங்க? 3 குட்டி கொடுத்துருக்கோம். 7 குட்டி கிடக்குறா. எல்லாம் இந்த சைஸ் தானா? இதே காட்டி கொஞ்சம் மட்ட சைஸ் வர்றது. எல்லாமே இதே சைஸ் தான். இதே சைஸ் ஒண்ணு, மட்ட சைஸ் இருக்கு. மத்த சைஸ் இருக்கு. சரி, ஓகேண்ணா. ஆனா இது எல்லாமே ஒரு வருஷம் குட்டி அப்படிதானே? இது பூரா ஒரு வருஷம் குட்டி. இதுல 8 மாசம் குட்டி. பல்லே போடல. இதெல்லாம் விலை எப்படின்னு சொல்லுங்க? விலையானே இது வந்து 32 ரூபா சொல்றோம்னே. ஒரு குட்டி 32 ரூபா சொல்லி. ஆமா, 27 ரூபா 26 ரூபா கொடுத்துருவோம். 26 ரூபா கொடுத்துருவேன். ஆமா. உயிரோட எவ்வளவு இருக்கும் அது? உயிரோட 35 கிலோ வரும். 35 கிலோ வரும். எல்லாம் தரமான பொட்டு தானே? ஆமா, பொட்டு. இதை வாங்க போற எங்க வாங்குங்க? நம்ம ஏரியால வாங்கிடுவோம். எட்டயபுரத்துல வந்து வாங்க மாட்டீங்கன்னா? எட்டயபுரத்துல குட்டி வாங்குவாங்க. குட்டி வாங்கி எங்க ஏரியாவில வளர்ப்போம். சுத்தமான நாட்டுக்கிட்டா ஜம்முன்னு வாங்கிருக்கோம்க்கா. எந்த ஊர் தம்பி? பத்தமடை. எத்தனை கடை மொத்தம் வாங்கிருக்கோம்க்கா? ஒரு கடை தான். இந்த ஒரு கடை வாங்கிருக்கீங்க. வருஷம் பெரிய கடை வாங்கிக்கலாம் உங்க வீட்டுல? எப்போதும் பெரிய கடை வாங்கலாம். இது எத்தனை பல்லுடே? கடப்பல்லு. என்ன விலை சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் 30,000 ரூபா. 30,000 சொன்னாங்க. எவ்வளவு முடிச்சிருக்கீங்க? 28,000 முடிச்சிருக்கோம். 28 முடிச்சாச்சுன்னா? எத்தனை கடை பாத்துட்டு தம்பி? எத்தனை கடை பாத்துருப்ப? நான் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2 கடை பார்த்தேன். இப்போ ஒரு கடை பாத்துறேன். இந்த கடை தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கடை பிடிக்க காரணம் என்னடி? இது சும்மா சண்டை விடலாம். சண்டை கடை தானே இது? ஆமா, சண்டை கடை தானே பிரதர். சரியான கிட்டா. எட்டயபுரம் பொட்டு அப்படிதானே? ஆமா. பல்லு எப்படி? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. ஜம்முன்னு கொம்பு சம தோரணை. சண்டை கடாவா எப்படி? சண்டை கடா தான். சண்டை கடை. பந்தயம் அடிச்சிருக்கு. பந்தயம் அடிச்சிருக்கேன். ஆமா. இது விலையில எப்படி சொல்லுவீங்க? கிடா பேரு வந்து பாகுபலி. சரி, நம்மகிட்ட பத்தமடையில இருக்கு கோட் ஃபார்ம். அல்லட்சி கோட் ஃபார்ம்ல இருக்கு. விலை எப்படி சொல்லுங்க பிரதர்? விலை வந்து 55 சொல்லுதோம். சரி, 51னா கொடுத்துடலாம் லாஸ்ட் ரேட்டு. இப்ப எவ்வளவு கேக்குறாங்க சந்தையில?
சந்தையில வந்து 50 வரைக்கும் வராங்க. 1000க்கு தான் நிக்கு. 1000 ரூபாய்ல நிக்கு. ஆனா நீங்க எந்த வியாபாரிண்ணே? நாங்க எங்களுக்கு வாண்டப்பட்டி கோயில்பட்டில இருந்து 11 கிலோ. எட்டயபுரம் பக்கம் வியாபாரி அப்படிதானே? ஃபுல்லா எட்டயபுரம் குட்டி இல்ல கருப்பு குட்டி நாட்டு குட்டி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க. இல்ல எத்தனை வருஷம் குட்டியா இருக்காண்ணாச்சி? இதெல்லாம் ஒரு இதுல இப்போ நிக்கிற குட்டில ஒரு 6 குட்டில 1.5 வருஷத்து குட்டி. 1 வருஷம் குட்டி. 1.5 வருஷத்து குட்டி. 1.5 வருஷம் குட்டி. ஒரு 4 குட்டி. 1 வருஷத்து குட்டி. 1 வருஷம் குட்டி. விலையில எப்படி சொல்றீங்க? இந்த 1.5 வருஷம் குட்டில எப்படி சொல்றீங்க? 1.5 வருஷத்து குட்டி ஜோடி 55 ரூபா சொல்றோம். 55 ரூபா சொல்லுங்க. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 45 ரூபா வித்துறோம். 45. மத்த குட்டி? மத்த குட்டி வந்து குட்டி ஒண்ணு 13 ரூபா. 13 ரூபா கரைஞ்சல எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? இல்ல 13 ரூபா விடுவா. 13 ரூபா ஜம்முனே பூரா எட்டயபுரம் குட்டி தான் உங்களுக்கு. ஆமா. எத்தனை மாசம் குட்டி இது எல்லாமே? இது வேற 8 மாச குட்டி. எல்லாமே 8 மாசம் குட்டி. ஆமா. எல்லா விலையில எப்படி சொல்றீங்க? எல்லாம் இப்ப 20 ரூபா தான் சொல்றோம். எவ்வளவு ஒரு குட்டி? எவ்வளவு ஒரு குட்டி? 10 ரூபா சொன்னா. ஒரு குட்டி 10 ரூபா கரையும் தான் சொல்லுதியா? உங்க நம்பர் சொல்லுங்கய்யா. உங்க நம்பர் சொல்லுங்க. 95 00 00 393 157. சரி 10 ரூபா கொடுத்துட வேண்டியதான். ஆமா சரிங்க. சூப்பர் மயில மாட்டிக்கிட்டா. ஆமா கிட்டா. பல்லு எப்படிண்ணே? பல்லு 4 பல்லு. பல்லு 4 பல்லு. எல்லாம் கிட்டானா நல்லா கொம்பு தோரணையான கிட்டா அண்ணே. கை வளர்ப்பு கிட்டாவோ? ஆமா. கை வீட்டுல கிடந்த கிட்டா தானே? காய் அடிக்காது தானே? காய் அடிக்காது. விலையில எப்படி சொல்லுதீங்க? 35 ரூபா. 35 ரூபா. எவ்வளவு ஃபைனலா விடுவீனே? 30 ரூபா. எவ்வளவு கேள்வி இருக்குண்ணே? 28 ரூபா இருக்குண்ணே. சரி ஓகேண்ணா. நீங்க கைத்தார் வியாபாரி. ஆமா. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மயிலம்பாடி. ஃபுல்லா மயிலம்பாடி தானே? ஆமா. இல்ல எத்தனை வருஷம் குட்டி பிரதர்? 1 வருஷம். 1 வருஷம் குட்டி. எல்லாமே ஒவ்வொரு வருஷம். ஆமா. உயிரிட எவ்வளவு இருக்கும் ஒரு குட்டி? உயிரிட 40 42 எல்லாம் பக்ரீத் கிடா தானே? எல்லாம் பக்ரீத் கேச்ச கிடா தான். விலையில எப்படி சொல்லுதிய? கிடா வந்து கோடி 45,000. ஜோடி 45 சொல்லுதிய. ஃபைனல் எவ்வளவு விடுவிய? 43 ரூபா. 43 ரூபா விட்டு வேண்டியதான். எல்லாம் நல்ல தரமான குட்டிகள். எல்லாமே கை வளர்ப்பு குட்டியா இல்ல காட்டுல மேஞ்சதா? வளர்ப்பு குட்டி தான். அப்படிதானே? சரி. எந்த ஊர் யாரு மகா நீ? நான் கரசக்குளம். அப்படிதான். மொத்தம் எத்தனை குட்டி நிக்குமுக்கா? நான் 9 குட்டி. 9 குட்டி வந்து இப்ப எத்தனை நிக்குமுக்கா? 5 நிக்கு. இந்த குட்டி எவ்வளவுன்னு சொல்றோம்க்கா? இந்த குட்டி 35 சொல்றோம். 35. எத்தனை பல்லுமுக்கா? 2 பல்லு. 2 பல்லு. எவ்வளவு ஃபைனலா விடுவா? இது 33 33 விட்டு வேண்டியதா. இந்த குட்டி எவ்வளவு சொல்லுதா? எது சுட்டி? 28 கிட்ட. 28. எவ்வளவு ஃபைனலா விடுவோம்க்கா? இது 27 சொன்னா 27 விட்டு வேண்டியதா. அந்த கருப்பு 28 சொல்லி 27 முடிச்சிடலாம். இது 30 ரூபா சொல்லுதான். 28 வரைக்கும் 28 விட்டு வேண்டியதான். சரி கரசகுளத்து வியாபாரினா. சரி அருமையான ஒரு மயிலம்பாடி கிட்டா. எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்க? அது 2 வருஷம். 2 வருஷம் குட்டியா இருக்கும். என்ன வேலை சொன்னாவ என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்கயா? 19 ரூபா சொன்னாரு. 16,500. 16,500 விலை கூடுதலா கம்மிங்களாயா? கரெக்டான ரேட்டு தான். கரெக்டான ரேட்டு தான். இன்னைக்கு விலை சந்தையில பரவாயில்லன்னு சொல்றாங்க எல்லாரும். உங்க கணிப்பு எப்படி இருக்கு? அது இன்னைக்கு பரவாயில்லண்ணா. குட்டி வரத்துல எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல. நல்லா வந்திருக்கு. எப்போதுமே நீங்க மயிலம்பாடி தான் செய்வீங்களா இல்ல எட்டயபுரம் பொட்டி விட்டு செய்வீங்களா? எல்லாரும் பொட்டி கிடைக்காத பார்த்து வாங்கிடுவோம். எது தோதுவா கிடைக்காத வாங்கிடுவோம். சரிங்க. ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா? சாத்தாங்குளத்துல இருந்து வரீங்க. மொத்தம் எத்தனை கடை வாங்கிருக்கீங்கண்ணா? இது ஒண்ணுதான். இன்னொன்னு பிடிக்கணும். அப்படிதானே? இந்த கடை எத்தனை பல்ல? இது 6 பல்லு. சுத்தமான கருப்பா இல்ல வெள்ளையும் சேர்ந்துருக்கு? அப்படிதானே? கருப்பு தான். வெள்ளை ஷேடு விழுந்திருக்கு. என்ன பர்பஸ் வாங்கிட்டு போறீங்கண்ணா? பக்ரீத் குர்பானிக்காண்டி தான் வாங்கிட்டு போறீங்க. என்ன வேலை சொன்னாம என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்கண்ணா? 32 சொன்னாங்க. 30 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. நீ என்னென்ன மதிச்சு இந்த கடை பார்த்தோன்னே எவ்வளவு மதிச்சே நீங்க? எடையா? இடையில எவ்வளவு மதிச்சீங்க? விலை எவ்வளவு மதிச்சீங்க? 30 ரூபாய்க்கு போகும். 30 ரூபாய்க்கு போகும். 30 ரூபாய் நீங்க மதிச்சு சீசன் பாத்தீங்கன்னா சாலிடா போகும். 35 ரூபாயும் போகும். 35 ரூபாயும் போகும். பரவாயில்ல. 5 ரூபா குறைச்சே வாங்கியாச்சு. கரெக்டான அளவு 30,000 தான். சரி குட்டி வரதுலாம் எப்படின்னு இருக்கு? அதெல்லாம் கை வளர்ப்பு. இந்த குழந்தை மாதிரி நிக்கீங்களா? குழந்தை மாதிரி தான் இருக்கு. இது கை வளர்ப்பு குட்டி தானே? ஆமா. இல்ல இதெல்லாம் போட்டுருக்காங்க, போல்ட்லாம் போட்டுருக்காங்களே. இது மதுரை சைடுல அப்படிதான். மதுரை சைடு கிட்ட அப்படிதானே? நம்ம ஏரியா கடை கிடையாது. மதுரை சைடு கிட்ட எல்லாரும் பொட்டு தான் விரும்புவாங்க. நீங்க இது விரும்புறீங்க? பொட்டு தான் எல்லாரும் விரும்புவாங்க. அப்படி இல்ல, கருப்பு நமக்கு பிடிக்கும். உங்களுக்கு கருப்பு உங்களுக்கு பிடிக்கும், அதனால இதை வாங்கி. கருப்பு மேக்ஸிமம் செப்படியில கிடைக்காது. அதே ஜம்முன்னு ஒரு பொட்டு. எத்தனை வருஷம் குட்டியா இருக்குமா? பல் போட்டதா பல் போடாதானே? பல் போட்டது 2 பல் போட்டுருக்கு. அப்படிதானே? என்ன விலை சொன்னாம என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 22 ரூபா கேட்டாங்க. சரி 17 ரூபா முடிச்சு. நீங்க பார்த்தோன்னே எவ்வளவு மதிச்சு அந்த கிடாவை? மதிச்சேன். இதே ரேட்டு தான் மதிச்சேன். கரெக்டான விலைக்கு வந்து நின்னுட்டாங்க. அதுக்கு மேல குறைக்க முடியல. இந்த விலை எந்த ஊர்ல இருந்து வரீங்க? பத்தமடை. எவ்வளவுக்கு வாங்கிருக்கீங்க? 47 சொல்லலாம். 50 ரூபா 47 வாங்கிருக்கீங்க. 47 சொல்லலாம் 50. ஆனா எந்த ஊர் வியாபாரம் நீங்க? நாங்க மதுரை வியாபாரி. மொத்தம் எத்தனை கடை வச்சிருக்கீங்க? மொத்தம் என்கிட்ட 10 கடை இருக்குண்ணே. 10 கடை வச்சிருக்கீங்க. எத்தனை கடை மொத்தம் கொண்டு வந்தீங்கண்ணே?
இங்க பையன் 20 கிடா கொண்டு வந்தோம். 20 கிடா 10 கிடா கொடுத்தாச்சு, 10 கிடா நெக்கு. ஆமா. சரி, அந்த கையில பிடிச்சிருக்க கிடா எத்தனை பல்லு கிடானே? 6 பல்லு கிடானே. 6 பல்லு கிடா. என்ன இனம்னா இது? இது நாட்டு இனம் தான். நாட்டு இனம். நாட்டு கிடா தான். விலையில எப்படின்னு சொல்லுங்க? இது விலை இது 48 ரூபா சொல்றோம். 48 ரூபா. எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? 42 ரூபா கொடுத்துலாம். 42 விட்டுறலாம். அந்த வெள்ளை எவ்வளவு சொல்லுங்க? வெள்ள 65 ரூபா சொன்னோமே. 65. எவ்வளவு பல்லு எப்படின்னா? 4 பல்லுனே. 4 பல்லு. ஆனா ஜம்முன்றே வளப்புல ஜம்முன் இருக்கு என்னண்ணே? அது மதுரை சைடு உள்ள குட்டி அப்படிதானே? இது எவ்வளவு ஃபைனலா விடுவீங்க? இது 60 ரூபா கொடுத்துலாம். 60 ரூபா கொடுத்துருவீங்க. அது மூலிக்காது வேற என்னண்ணே? ஆமாண்ணே. மூலிக்காது. கொம்பு தோரணம் ஜம்முன் இருக்குண்ணே. சண்டை கிடாவோ? ஆமா, சண்டை கிடா. சண்டை கிடா. சண்டைலாம் அடிச்சிருக்கேன். சண்டைலாம் அடிச்சிருக்கு. இந்த கிடா எப்படின்னா சொல்லுங்க? இது அண்ணா இது பல்லு எப்படின்னா? இது 4 பல்லு தானே. 4 பல்லு தானே. இது கரும்போர் அப்படிதானே? ஆமா, கரும்போர். இது சண்டை கிடா இல்ல அப்படிதானே? ஆமா, சண்டை கிடா. இது எப்படின்னு விலையில சொல்றீங்க? இது 48 ரூபா சொன்னோம். 40 எவ்வளவு விடுவீங்க? இதுவா 40 ரூபா கொடுத்து. 40 ரூபா. நல்ல சூப்பர் ஒரு ஜம்முன்னு ஒரு கிட்டா ஒண்ணு வாங்கிருக்கீங்க. கிடா பல்லு எப்படின்னா? பல்லு 4 பல்லு கிடா. என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்கண்ணா? பக்ரீத் குர்பானிக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. எந்த ஊர் போறேன்? எந்த ஊர் போகுது? மூலக்கற்பட்டி. எல்லாருமே பாத்தீங்கன்னா செம்பரி கிடா வாங்கினீங்க, வெள்ளாடு செய்யறீங்க. என்ன காரணம்? வெள்ளாடும் பிடிப்போம். வெள்ளாடு கொடுக்கலாம் அப்படித்தானே? என்ன விலை சொன்னாம என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? இது 20,000. என்னன்னா 20,000. 20,000. நீங்க என்ன கணக்கு பண்ணி இந்த பெரிய கிடா வாங்கணும்னு வச்சீங்களா, சின்ன கிடா வாங்கணும்னு வச்சீங்களா? வந்தீங்க இந்த கிடா அமைஞ்சா இதை வாங்கியாச்சு. ஆனா ஒரு தரமான கிடா, சூப்பர் கிடா வாங்கிட்டு போறீங்க. நாட்டு கிடா அப்படிதானே? இது பொட்டு கிடையாது, நாட்டு கிடா அப்படிதானே? கிடா பல்லு எப்படின்னா? பல்லு 2 பல்லு. இளம் கிடா தான். என்ன பர்பஸ்க்காண்டி வாங்கிட்டு போறீங்கண்ணா? வழக்கு கோயில் கொடை. கோயில் கொட்டைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க. சரிண்ணா. இதனா உயிரோட எவ்வளவு இருக்குது? என்ன மதிப்பு இருக்கு? 35 கிலோ. 35 கிலோ இருக்கும். என்ன விலை சொன்னவன ஃபர்ஸ்ட்? அவங்க 45 சொன்னாங்க. 45. எவ்வளவு முடிச்சீங்க? நான் வாங்குறது 35. 35. எத்தனை கிடா பாத்துருப்பீங்க? நான் கிடா நிறைய பார்த்தேன், ஒன்றும் பிடிக்கல. நல்லா தூக்கா இருக்கு. இது நல்ல வளப்புல இருக்குண்ணே. நெட்டு நீளம் நல்லா இருக்கலாம். நல்ல நீளம், நல்ல ஜம்மு இருக்கு. 2 பல்லு. ஒரு நாட்டு கிடா ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க. கிடா பல்லு எப்படி பிரதர்? 2 பல்லு தான். 2 பல்லு. எந்த ஊர் போகுது பிரதர்? பத்தம்படைக்கு போகுது. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 17 முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே? பத்தம்படைக்கு போகுது அப்படிதானே? எத்தனை கிடா பாத்துருப்பீங்க? 50 கிடா பார்த்தா இதான் பிடிச்சதான் வாங்கிட்டு போறீங்க. ஓகேங்க. பல்லு எப்படின்னா? 4 பல்லு. எல்லாம் கிட்டாதான் அப்படிதானே? ஜம்முன்னு வளர்த்துருக்காங்க. கொம்பு தான் நல்ல தோரணை இருக்காதான், பார்க்க அப்படி பழிச்சு அந்த மாதிரி தெரியுது அப்படிதானே? என்ன விலை சொன்னாங்க? என்ன முடிச்சு வாங்கிட்டு போறீங்க? 18 முடிச்ச விலை நல்லா குறைச்சு வாங்கிருக்கேன். விலை ரொம்ப கம்மி அப்படிதானே? ஓரளவு ரீசனபிளான விலை தான். சரி, ஓகேண்ணா.